من عليها فان ويبقى وجه ربك. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد فإن خير الكلام كلام الله وأحسن الحديث حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الناس وعباد الله. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை ஒரு தங்கும் இடமல்ல, இது ஒரு கடந்து செல்லும் இடம். நாம் இங்கே நிரந்தரமாக இருக்க போவதில்லை. நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், நாம் திட்டமிடுகின்றோம், நாம் வாழ்க்கையை அதிகமாக வாழப்போகின்றோம் என்று. நாம் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு மறந்து போன ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்கின்றது, அதுதான் மரணம். அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று. மற்றொரு இடத்தில் குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக், இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே அழிந்துவிடும், அல்லாஹுவை தவிர அல்லாஹ் மாத்திரம்தான் நிலைத்திருப்பான். சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக போகின்றோம். அல்லாஹ் கூறும் பொழுது, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின் ஃபஇன்னஹு முலாகீகும், நீங்கள் தப்பிக்க முயலும் மரணம் நீங்கள் ஓடினாலும் சரி அது உங்களை சந்தித்தே தீரும். நீங்கள் எங்கே ஓடினாலும், நீங்கள் எங்கே போய் மறைந்தாலும், நீங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி அந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். இன்று நாம் ஒரு பெரிய உண்மையை பார்க்கின்றோம். திடீர் மரணங்கள். நேற்று வரை நம்முடன் இருந்தவர்கள் இன்று இல்லை. நேற்று வரை எம்முடன் சேர்ந்து சிரித்தவர்கள் இன்று எம்முடன் இல்லை. அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி காட்டுகின்றான், وَجَاءَتْ سَكْرَةُ الْمَوْتِ بِالْحَقِّ, மரணத்தில் மயக்கம் நிச்சயமாக வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மின் அஷ்ராத்திஸ் ஸாஅத்தி ஐ யظஹர அல் மௌத்
இது ஒரு பலவீனமான ஹதீஸ் என்றாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளின் மறுமை நாளின் அறிகுறிகளில் ஒன்றுதான் திடீர் மரணம் என்று. திடீர் மரணங்கள் அதிகரிக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் இதே போன்றுதான் அவருடைய திடீர் மரண செய்தி எமக்கு வந்தடைந்தது. இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அனைவருக்கும் சலாம் கூறிவிட்டு நலம் விசாரித்துவிட்டு வீட்டுக்கு சென்றார். 5 வயதில் ஒரு சிறிய பெண் குழந்தை, 1.5 வயதில் ஒரு சிறிய ஆண் குழந்தை, 2 குழந்தைகளுக்கும் தெரியாது நாளை காலை எழுந்தால் என்னுடைய தந்தை மரணம் அடைந்திருப்பார் என்று அவர்களுக்கு தெரியாது. அவருடைய மனைவி காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவரை எழுப்பிய போது அவர் எணிக்கவில்லை. உடனே அவருடைய சகோதரர்கள் வந்தார்கள், அவரை தூக்கி சென்றார்கள் மருத்துவமனைக்கு. இவர் மரணம் அடைந்து சில மணி நேரங்கள் ஆகிவிட்டன என்று கூறினார்கள். இந்த மரண சம்பவத்தை கேட்டு அனைவருடைய உள்ளமும் நடுங்கியது. ஏன்? ஒரு அன்பான பொறுமையுடைய ஒரு சகோதரர், அவருக்கு தெரியாது நாளைய தினம் நாம் மரணமடைந்த நிலையில் தான் இருப்போம் என்று அவருக்கு தெரியாது. அவருடைய மனைவிக்கு தெரியாது என்னுடைய கணவர் நான் ஃபஜர் தொழுகைக்கு அழைக்கும் பொழுது அவர் எண்ணிக்க மாட்டார் என்று அவருக்கு தெரியாது. இந்த சம்பவம் நடந்து 2-3 மாதங்கள் ஆகிவிட்டன என்றாலும் கூட எம்முடைய மனதிலிருந்து அது இன்னும் போகவில்லை. ஏனென்று சொன்னால் இரவில் நன்றாக பேசினார், அவருக்கு எந்த ஒரு நோயும் இல்லை. காலையில் உறங்கினார், காலையிலே மனைவி அவரை ஃபஜர் தொழுகைக்காக அழைத்தார், மரணம் அடைந்த நிலையில் இருந்தார். நாம் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டோ அல்லது காத்திருந்தோ வரக்கூடியதல்ல என்பானவர்களே இந்த மரணம். வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஐயி அர்தின் தமூத். அல்லாஹ் தபாரக் வ தஆலா கூறுகின்றான், எந்த ஒரு ஆத்மாவும் நாளை அது எதை சம்பாதிக்கும் என அதுக்கு தெரியாது. அதே போன்றுதான் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த பூமியில் தனக்கு மரணம் சம்பவிக்கும் எந்த இடம் என்று அந்த ஆத்மாவுக்கு தெரியாது என்று அல்லாஹ் தபாரக் வ தஆலா கூறி காட்டுகின்றான். நாம் எந்த இடத்தில் வைத்து மரணம் அடைவோம் என்று யாருக்கும் தெரியாது நண்பானவர்களே. ஆனால் மரணம் அந்த நேரத்தில் வந்தே தீரும். அல்லாஹ் கூறுகின்றான், فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. அவர்களின் காலம் வந்தால் ஒரு நொடியும் தாமதமோ முன்னோக்கமோ ஆகாது. ஒரு நொடி கூட பிந்தவோ முந்தவோ செய்யாது. அந்த மரணம் அவரை அடைந்தே தீரும். ஆனால் நாம் நினைத்து கொண்டிருப்போம் மரணத்திலிருந்து தப்பிவிடுவோம் என்று, அதிலிருந்து ஓடிவிடலாம் என்று சில மனிதர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின் ஃபஇன்னஹு முலாகீகும். நீங்கள் தப்பிக்கவே முடியாது இந்த மரணத்திலிருந்து. இந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும். ஆனால் நாம் நன்மைகளை செய்யாமல், தொழாமல், நோன்பு நோக்காமல், ஜக்காத்தை கொடுக்காமல், பாவங்களை செய்துவிட்டு, வட்டியை வாங்கிவிட்டு, இன்னும் பல ஹராமான காரியங்களை, அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து அந்த நிலையிலே மரணித்தால் நினைத்து பாருங்கள், நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நமக்கு மரணமே வராது என்கின்ற ஒரு எண்ணத்தில் வாழக்கூடியவர்களாக சில மனிதர்கள் வாழ்ந்து வருகின்றார்களே. அல்லாஹ் எம்மை தண்டிக்க மாட்டான், நான் பிறகு பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வேன் என்று மரணம் வருவதற்கு முன்பாக பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்வோம் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், எச்சரிக்கை செய்கின்றான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீங்கள் இந்த உலகத்தில்
போட்டியில் மூழ்கி இருக்கின்றீர்கள். இதுவரைக்கும் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபர் வந்து அடையும் வரைக்கும். அதே போன்றுதான் அல்லாஹ் கூறுகின்றான், வலவ் யுவாஹிதுல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من دابة ولكن يؤخرهم إلى أجل مسمى فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون. மனிதர்கள் இவர்கள் செய்யும் அநியாயத்திற்காக வேண்டி, இவர்கள் செய்யும் பாவங்களுக்காக வேண்டி அவர்களை உடனுக்குடன் அப்பவே அவர்களை தண்டித்தால், உடனுக்குடன் அவர்களை பிடிப்பதாக இருந்தால், இந்த பூமியில் ஊர்ந்து திரிபவர்கள் கூட எதுவுமே இருக்காது, எதையுமே அவன் விட்டு வைக்க மாட்டான். இன்னும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரையில் அவனுக்கு பிற்படுத்தவும் மாட்டார்கள், வாழ்க்கையை முற்படுத்தவும் மாட்டார்கள். அந்த நேரத்தில் மரணம் வந்து அடைந்தே தீரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா கதல்லாஹு லிஅப்தின் ஐ யமூத பிஅர்தின் ஜஅல லஹு இலைஹா ஹாஜா. ஒரு அடியான் எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருந்தால் அந்த இடத்துக்கு அவன் அங்கு வந்துதான் அவன் மரணம் அடைவான். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவன் இங்கு வந்துதான் அவன் மரணம் அடைய வேண்டும் என்று அவனுக்கு எழுதியிருந்தால் இங்கே வந்துதான் அவன் மரணம் அடையக்கூடியவனாக இருப்பான். நாம் பார்க்கின்றோம் திடீர் மரணம். நேற்றைய தினம் இருந்தவர் இன்று எம்முடன் இல்லை. நேற்று வரை ஆரோக்கியமாக இருந்தவர்கள் இன்று இல்லை. நேற்று வரை எம்முடன் பேசியவர்கள் இன்று நம்முடன் இல்லை. அல்லாஹ் கூறுகின்றான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக். மரணத்தில் ஒரு மயக்கம் நிச்சயமாக வரும். அது எந்த நேரத்தில் வரும், அது எப்போது வரும், யாருக்கும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மௌத்துல் ஃபுஜஅதி அக்தத்துல் அஸஃபின். திடீர் மரணம் என்பது ஒரு எச்சரிக்கை என்றார்கள். சகோதரர்களே, ஒரு மனிதன் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான், ஒரு மனிதன் கைபேசியில் பார்த்து கொண்டிருக்கின்றான், ஒரு மனிதன் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான், ஒரு மனிதன் பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கின்றான். அப்படியே அவனுடைய முடிவு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால், இப்போது நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலை என்ன? இன்றைய இளைஞர்கள் போனிலே, மொபைல் போனிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். நேரம் முழுவதும் அவர்கள் இன்ஸ்டாகிராமிலே ஸ்க்ரோல் செய்வதிலேயே அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. ஹராமான காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் பாவங்களில் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். மது போதையிலும் இன்னும் ஹராமான பழக்கத்தில் இந்த முஸ்லிம் இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பார்க்கின்றான், அல்லாஹ் அறிவான். ஆனால் நாம் அதை நினைக்கவில்லை. மரணம் இப்போது வந்தால் என்ன ஆகும் என்பானவர்களே? தவறான காட்சியை பார்க்கும் பொழுது மரணம் வந்தால் என்ன நடக்கும்? தொழாமல் மரணம் என்றால் என்ன நடக்கும்? அந்த நிலையில் அவர்கள் இருந்தால் அவருடைய நிலைமையை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலை. ஒருவர் எந்த நிலையில் மரணிக்கின்றார்களோ அதே நிலையில்தான் அவர் நாளை மறுமையில் உயர்த்தப்படுவார், எழுப்பப்படுவார். நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கைபேசியில், மொபைல் போனில் ஹராம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் வந்தால், தொழுகையை விட்ட நிலையில் ஒருவர் மரணம் அடைந்தால் நினைத்து பாருங்கள் என் அன்பானவர்களே. ஆனால் தொழாமல் இந்த சமூகம், இந்த முஸ்லிம் வாலிப சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات. அவர்கள் தொழுகையை கைவிட்டு ஆசைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் திடீரென்று மரணம் அடைந்தால் நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் கேட்கின்றான், மா சலககும் ஃபீ சகர். எது உங்களை இந்த சக்கர் என்றும் நரகத்தில் தள்ளியது எது என்று அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் கூறினார்கள், நரகவாசிகள், காலூ லம் நகு மினல் முஸல்லீன்.
நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, அதனால் தான் நாங்கள் சக்கரென்றும் நரகத்தில் இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள். இதுதான் உண்மை. தொழுகையை விட்டால் நரகம்தான் நிலையாக இருக்கும். அன்பானவர்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கட்டாயமாக ஒரு முஸ்லிம் 5 நேர தொழுகையை தொழுது வர வேண்டும். நமக்கும் காஃபிர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன பைன الرجل وبين الشرك والكفر ترك الصلاة ومن ترك الصلاة فهو كافر. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கும் குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் இடையில் இருப்பது தொழுகையை விடுவதுதான், தொழுகைதான். தொழுகை அவன் விட்டானோ அவன் காஃபிராய் விட்டான். எந்த அளவுக்கு இந்த தொழுகையின் முக்கியத்துவம் இருக்கின்றது என்று பாருங்கள் அன்பானவர்களே. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி சம்பவம் அனைவரும் கேட்டிருப்போம். ஃபஜ்ருடைய தொழுகையில் ஒரு யகூதி பின்னால் இருந்து கத்தியால் அவரை குத்தி அவர் மயக்க நிலையிலே இருக்கின்றார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் தெளிந்தவுடன் அவர் சொன்னார், அமீருல் முஃமினீனே, நீங்கள் இன்னும் ஃபஜ்ர் தொழவில்லை. இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூறுகின்றார், நீங்கள் இன்னும் ஃபஜ்ர் தொழவில்லை. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், மக்கள் அனைவரும் தொழுது விட்டார்களா? ஆம், தொழுது விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா ஹத்த ஃபில் இஸ்லாமி லிமன் தரக ஸலாத். எவன் ஒருவன் தொழுகையை விட்டவர்களுக்கு அவர்களுக்கு இஸ்லாமில் எந்த ஒரு பங்கும் கிடையாது, இஸ்லாமுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பானவர்களே, நாம் தொழுகையை தள்ளி போடுகின்றோம், பிறகு தொழுது கொள்ளலாம் என்று. நான் பிறகு தொழுது கொள்ளுவேன், இப்பொழுது நாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை. ஆனால் அதற்கெல்லாம் மரணம் காத்திருக்காது. ஒரு நாள் மரணம் வந்து வருகிறது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம் அன்பானவர்களே? அல்லாஹ் கூறுகின்றார், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம். உயிர் தொண்டையை வரை அவர் காத்திருப்பார். அவர் கூறுவார், உயிர் தொண்டை குழியை அடைந்த பிறகு அவர் கூறுவார், வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். நாம் மரண தருவாயிலே இருக்கும் பொழுது எம்மை சுற்றி எம்முடைய குடும்பத்தார்கள் இருப்பார்கள். ஆனால் யாராலும் உதவ முடியாது. அந்த நேரத்தில் அவரால் பேச முடியாது, அவர் திரும்ப முடியாது. அவர் நினைப்பார், யா அல்லாஹ், இன்னொரு வாய்ப்பை கொடு, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பை தான், நான் தொழுது வருகின்றேன். அதை அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த். அவன் கேட்பானாம், என்னை இந்த உலகத்திலே திருப்பி அனுப்பிவிடு, நான் நல்ல செயல்களை செய்து வருகின்றேன் என்று அவன் கேட்பானான். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை அன்பானவர்களே. அதற்கு பிறகு அவர்களை குளிப்பாட்டுவார்கள், கஃன் போடுவார்கள், தோளில் தூக்குவார்கள். அவர்கள் கூறுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் மக்கள் சொல்வார்கள். மஸ்ஜிதில் அவர்களுக்கு தொழுவார்கள். ஏற்று அவர் தொழவில்லை, இன்று அவருக்காக தொழுகிறார்கள். பிறகு அவர்களை மண்ணில் வைப்பார்கள், மண்ணை கொண்டு மூடிவிடுவார்கள். மக்கள் போய்விடுவார்கள், அவர் மட்டும்தான் இருப்பார். இருண்ட இருள், தனிமை, அதிலே பயம் என்று அவர் மாத்திரம் தனியாக இருப்பார். தொழாதவருடைய ஒரு நிலைமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் அப்த இதா உதிஅ ஃபீ கப்ரிஹி அதாஹு மலகான். ஒரு அடியான் கபரில் வைக்கப்பட்டதும் 2 மலக்குமார்கள் வருவார்கள், முன்கர் நக்கீர் என்று. அவர்கள் கேட்பார்கள், மன் ரப்புக் வமன் நபியுக் மா தீனுக். உன்னுடைய இறைவன் யார்,
உன்னுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள். அதே நல்லடியானாக இருந்தால் 5 நேர தொழுகையை தொழுது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் பிதஅத்திலிருந்தும் ஷிர்கிலிருந்தும் தூரமாகி பாவங்களை செய்யாமல் வட்டியில் போகாமல் அவர் தௌஹீதிலே மரணித்தால் அவர் கூறுவார், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அவர் கூறுவார். அதே நேரத்தில் தொழாமல் தன்னுடைய நேரத்தை வீணாக்கி தன்னுடைய வாலிபத்தை பாழாக்கி, தொழுகைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, நான் பிறகு தொழுது கொள்ளுவேன், வயதானதற்கு பிறகு தொழுது கொள்ளுவேன், இப்பொழுது எனக்கு தொழுகை வேண்டாம், நான் பிறகு பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வேன், எல்லா ஹராம்களையும் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் போனிலே கழித்து இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மரணம் வந்தால் அவன் சொல்வான், ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது, மன் ரப்புக்கே என்று கேட்டால் அவனால் சொல்ல முடியாது. இப்பொழுது சொல்லுவோம், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று இப்பொழுது வரும். ஆனால் கபரிலே வைக்கும் பொழுது அவன் கூறுவான், எனக்கு தெரியாது என்று கூறுவான். அவனுடைய நிலையை நினைத்து பாருங்கள் என்பானவர்களே. அவனுக்கு நரக குழியில் அவனுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அவன் ஒரு தொழுகைக்காக வேண்டி ஏங்குவான், அல்லாஹ்வுக்கு ஒரு சஜ்தாவிற்காக வேண்டி அவன் ஏங்குவான். ஆனால் அவனுக்கு முடியாது அது. அதனால் தான் அல்லாஹ் கூறுகின்றான், ஹாஃபிது அலா ஸலவாத், தொழுகைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. அல்லாஹ்வுக்காக வேண்டி இக்லாஸுடன் தொழ வேண்டும் என அன்பானவர்களே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பானவர்களே, திடீர் மரணமும் தொழுகையில் அலட்சியமும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தபாரக வ தஆலா அவ்வளு மா யுஹாசிபு பிஹில் அப்து யௌமல் கியாமஹ் அஸ்ஸலாஹ், நாளை மறுமை நாளில் முதலில் அவனுக்கு கேட்கப்படும் கேள்வி அஸ்ஸலா, நீ தொழுதாயா என்றுதான் அல்லாஹ் கேட்பான். நீ பெரிய வீடு கட்டினாயா, நீ நல்ல சம்பாதித்தாயா, உன்னுடைய குழந்தைகளை நல்ல படிக்க வைத்தாயா, இதெல்லாம் பிறகுதான். முதலாவதாக கேட்பது நீ தொழுதாயா. ஒருவன் முஸ்லிமாக இருந்தால் அவனிடத்திலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி நீ தொழுதாயா. தொழுகையில் அலட்சியமாக இருந்தால் கை சேதம். அன்பானவர்களே, இளைஞர்களே, வாலிப சமூகமே, நாம் தொழாமல் நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை 7 வயதாக ஆனால் அவர்களை தொழும்படி ஏவுங்கள். 10 வயது ஆன பிறகும் அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால் அவர்களை அடித்து தொழ வையுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் அந்த தர்தீப்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறிய வயதிலேயே அவர் தொழுதால் பெரிய வயதாகும் பொழுது அவர் அந்த தொழுகையை கடைபிடிப்பார். தொழுகை என்றால் என்ன என்று கூட நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தரவில்லை என்று சொன்னால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு என்னுடைய பிள்ளை தூங்கட்டும் உறங்கட்டும் என்று தாய்மார்கள் அப்படியே விடுவதன் காரணத்தினால், ஆனால் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரும்பொழுதே 3 மணிக்கே எணிச்சு விடுறது என்னுடைய குழந்தைகளை. நினைத்து பாருங்கள் என்பானவர்களே, நீர் 10ஆம் வகுப்பு படித்தாயா என்று கேட்பானா அல்லாஹ் முதல் கேள்வி, அல்லது தொழுதாயா என்று கேட்பானா? எம்முடைய குழந்தைகளை நாம் அலட்சியமாக வளர்த்துகின்றோம். தொழுகைக்குண்டான முக்கியத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்தவில்லை. ஜும்ஆவுடைய தொழுகையை அவர் தொழுவதில்லை, தொஹருடைய தொழுகையும் தொழுவதில்லை. வீட்டுக்கு வரார், தயாராக இருக்கின்றார், அசர் தொழுவதில்லை. சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு போறார், மக்ரிப் இல்லை. பிறகு வீட்டுக்கு வரார், தூங்கிறார், இஷாவும் இல்லை. அவருடைய வாழ்க்கையில்
பல வருடங்கள் தொழாமலேயே தன்னுடைய வாலிபத்தை கழிக்கின்றார்கள். இதற்கு காரணம் அவருடைய பெற்றோர்களும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10 வயதை அடைந்தும் அவர் தொழவில்லை என்று சொன்னால் அடித்து தொழ வையுங்கள், வேறு எதற்கும் அப்படி சொல்லவில்லை என்ற அன்பானவர்களே. அப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கின்றது என்பது. இளைஞர்கள் இந்த காலத்தை எப்படி கழித்தான் என்று அவர்களிடத்திலே கேட்கப்படும். மொபைல் போனில் தான் நான் கழித்தேன் என்று கூறுவான். ஆமனன்பானவர்களை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஊரில் அது குறைவாக இருக்கலாம், ஆனால் எம்மால் கண்ணால் பார்க்க முடிகின்றது. எத்தனையோ பெற்றோர்கள் அவர்களுக்கு மொபைல் போனை வாங்கி கொடுத்து அவர்கள் அதிலே தவறான காட்சியை பார்க்கின்றார்கள். அவர் அப்படி பார்க்கக்கூடிய நபராக இருக்க மாட்டார். இவர் ஸ்க்ரோல் செய்வதிலே அது வரும். ஷைத்தான் அவருடைய உள்ளத்திலே அதிலே புகட்டுவான். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் என்கின்ற கேம்களிலே அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். தொழுகையுடைய அதான் சொல்லப்படும், ஆனால் அவர் தொழுகைக்கு போக மாட்டார். இப்படி எத்தனையோ வாலிபர்களை நாம் ரோடுகளிலும் வீடுகளிலும் எம்மால் பார்க்க முடிகின்றது என்பானவர்களே. இப்படி சென்று கொண்டிருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் வாலிப சமூகம். நாம் இதை சரி செய்ய வேண்டும். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு உபதேசமாக இளைஞர் சமுதாயத்துக்கு கூறினார்கள், 5 விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் 5 விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் ஒன்றுதான் உங்களுடைய உங்கள் வாழ்க்கை மரணத்திற்கு முன் நல்லதாக அந்த வாலிப பருவத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். உலகம் பின்திரும்புகின்றது, ஆகிரத்து எம் முன் வருகின்றது என்று. நீங்கள் ஆகிரத்துக்காக வேண்டி, நாளை மறுமைக்காக வேண்டி தயாராகுங்கள். நாம் அனைவருக்கும் தெரியும், நாம் ஒரு நாள் மரணம் அடைந்தே தீர்வோம் என்று. நினைத்து பாருங்கள், இந்த ஜும்ஆவுடைய உரையிலிருந்து தொழுதுவிட்டு வெளியே செல்வோம் என்று யாருக்காவது நான் செல்வேன் என்று நிச்சயமாக கூற முடியுமா? யாருக்கும் கூற முடியாது. இப்பொழுது இந்த நேரம் வரை எம்முடைய அமல்கள் என்ன? இப்பொழுது மரணம் அடைந்து விட்டால் முஹம்மத், அப்துல்லா என்ற பெயர் கூட எமக்கு சொந்தமில்லை. எப்பொழுது மௌத்தை எடுக்கிறீங்க என்றுதான் கூறுவார்கள். எம்முடைய ஆடைகள் வெள்ளை ஆடையாக மாறும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாம் ஆகிரத்திற்காக என்ன செய்து வைத்திருக்கின்றோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். எம்முடைய குழந்தைகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுத்திருக்கின்றோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களுக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் இன்னும் ஃப்ரீயாக இருக்கின்றார் என்று சம்மர் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் என்று அவரை ஏராளமான விதத்தில் அழைக்கின்றார்கள், அனுப்பி விடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய இடம், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய பள்ளிவாசல், அவனுடைய வீட்டுக்கு வந்து குர்ஆன் மனனம் செய்வதற்கும் மார்க்க கல்வியை படிப்பதற்கும் 1/2 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா ஏன் இவ்வளவு லேட்டு, அதற்கு கூட அனுப்புவதில்லை. இப்படி இருந்தால் எப்படி முஸ்லிம் சமூகம் சீர்பெறும் என்பானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த நிலையிலே மரணம் வந்தால் எம்முடைய நிலை என்ன? ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், மரணம் உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றது. நீ அதை மறந்தாலும் சரி, அது உன்னை மறக்காது என்று கூறினார்கள். அதே போன்றுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மாலை வந்தால் காலையை நீ எதிர்பார்க்காதே, காலை வந்தால் மாலையை நீ எதிர்பார்க்காதே என்றால் என்ன அர்த்தம் என்பானவர்களே? நாம் காலை பொழுதை அடைந்தால் இரவில் மாலையில் மரணம் அடைந்து விடுவோம். மாலையில் வந்தால் காலையில் இருப்போமா என்று நமக்கு தெரியாது. சகோதரர்களே, இப்பொழுதாவது சிந்தியுங்கள். நீங்கள் இன்று தொழமாட்டீர்கள், ஆனால் நாளை உங்களுக்காக தொழுகை நடத்தப்படும். இன்று நீங்கள் குளிக்க மாட்டீர்கள், ஆனால் உங்களை குளிப்பாட்டுவார்கள். நீங்கள் இன்று சஜ்தா செய்ய மாட்டீர்கள், ஆனால் உங்கள் நெற்றி மண்ணில் வைக்கப்படும். நீங்கள் இன்று மஸ்ஜிதுக்கே வரமாட்டீர்கள், ஆனால் நாளை உங்கள் தோளிலே தூக்கி இங்கு கொண்டு வருவார்கள். இன்று உங்கள் பெயர் அழைக்கப்படுகிறீர்கள், நாளை மரணமடைந்தவர் என்றுதான் அழைக்கப்படுவீர்கள்.
இன்று நீங்கள் சுகமாக உறங்குவீர்கள், நாளை கபரில் தனியாக உறங்குவீர்கள். இன்று நீங்கள் தொழவில்லை, நாளை உங்களுக்காக வேண்டி தொழுகை நடத்தப்படும். அச்சுணை காலம் 50 வருடம் 60 வருடம் வாழ்ந்த அந்த மனிதர் பள்ளிக்கே வந்திருக்க மாட்டார். அவரை ஜனாசா தொழுகைக்காக வேண்டி முதலில் பள்ளிக்காக நுழைவார். அந்த பெண் ஹிஜாபை அணிந்திருக்க மாட்டாள், வெள்ளை நிற ஆடையால் முழுவதுமாக போர்த்தி கொண்டவர்படும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாம் மரணம் அடைந்தால் நினைத்து பாருங்கள் என்பானவர்களே, இன்று அவர்கள் நாளை அவரை அல்லாஹுவை மறந்தவர்களாக இருப்பார்கள். இன்று வாய்ப்பு இருக்கின்றது அன்பானவர்களே, நாளை நமக்கு வாய்ப்பில்லை. நாளை நாம் உயிரோடு இருப்போமா என்று கூட நமக்கு தெரியாது. நாம் இன்றைய நிலையில் இப்பொழுதிலிருந்து நாம் முடிவு செய்ய வேண்டும். நாளை முடிவு செய்ய முடியாது. இந்த நிமிடத்தில் நாம் முடிவு செய்ய எம்மால் முடியும். நீங்கள் தொழுகையை விடுகின்றீர்கள் என்று சொன்னால் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீர்மை அன்பானவர்களே. தொழுகையை நாம் பாதுகாக்க வேண்டும். எம்முடைய குழந்தைகளுடைய தொழுகையிலும் மார்க்க விஷயங்களிலும் அவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் ஆக வேண்டும் அன்பானவர்களே. இன்று நீங்கள் தொழவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தொழுகை நடத்தப்படும் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட மக்களாக நாம் ஆக வேண்டும். நினைத்து பாருங்கள், நாம் இன்று மரணம் அடைந்தால் நாளை கபரிலே இருப்போம். நாம் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். பல கனவுகள் கண்டிருப்போம், இப்படி செய்யணும் அப்படி பண்ணணும் என்று. தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தாய். அவர் புறையேறி அந்த குழந்தை மரணம் அடைகின்றது. அந்த தாய்க்கும் தெரியாது, அந்த குழந்தைக்கும் தெரியாது மரணம் வரும் என்று. குழந்தைக்கு கூட அந்த மரணத்திற்கு தெரியாது, இது குழந்தையா, இது பணக்காரரா, இது ஏழையா, இவர் நல்லவரா கெட்டவரா என்று அந்த மரணத்திற்கு தெரியாது. ஆனால் அந்த மரணம் அனைவரையும் வந்து அடையும். அந்த மரணத்தில் ஒரு மயக்கம் இருக்கும். நல்லவராக இருந்தால் மலக்குல் மௌத் வருவார். அவர் வந்து உயிரை கைப்பற்றிட்டு அழகாக சென்று விடுவார். கெட்ட நபராக, தொழாத ஒரு நபராக, ஹராமை செய்யக்கூடியவராக, இப்படிப்பட்ட நபராக இருந்தால் அந்த உடம்பிலிருந்து ரூஹ் வெளியே வருவதற்கு கூட அந்த அளவுக்கு சிரமப்படும். கபரிலே அவருக்கு கடுமையான வேதனை செய்யப்படும். நாளை மறுமையிலே அவருக்கு தண்டனை உண்டு. சகர் என்றும் நரகம் இருக்கின்றது. நினைத்து பாருங்கள், அல்லாஹ் நெருப்பிலே போடுவான், தோல் உருகும், பிறகும் ஒரு புதிய தோல் வரும், பிறகும் தண்டிப்பார். இப்படிப்பட்ட நிலை நமக்கு வேண்டுமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, நாளை தினம் இல்லை அன்பானவர்களே. நாம் சரிவர எம்முடைய தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். எம்முடைய குழந்தைகளுடைய விஷயங்களில் நாம் சரியாக இருக்க வேண்டும். எம்முடைய குழந்தைகளை மார்க்க கல்வியுடைய, மார்க்கத்தை கற்கக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு இந்த சமூகம், முஸ்லிம் சமூகம் இப்படி சீர்கெட்ட நிலையில் இருக்கக்கூடிய சமூகமாக ஆகாது. அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அதிகமாக நேரங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு வாலிபனாக நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். நாமும் நம்முடைய தொழுகைகளை பாதுகாக்க வேண்டும். இந்த திடீர் மரணம் அடைவதிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகையை காப்பாற்றுவாயாக என்று நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நாம் இந்த ஈமானிலே, தௌஹீதிலே அதிகமாக நாம் இருக்க வேண்டும். அதே நிலையில் மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.